HTML என்ன பார்க்க போறோம்னா, நேத்து என்ன பார்த்தோம்? நேத்து ஜஸ்ட் HTML என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML குள்ள இருக்கிற டேக்ல தான் எல்லாமே இருக்கும். ஹெட் பார்ட்டு, தென் பாடி பார்ட்டு. ஹெட்னா என்னன்னு பார்த்தோம்? லைக் this is called head in our website. So these parts are body part. So that's it. நேற்று பார்த்தது. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலமெண்ட்ஸ். HTML எலமெண்ட்ஸ்னா என்னன்னா இது இருக்கு பார்த்தீங்களா? இது டேக்னு சொல்லுவாங்க, அது எலமெண்ட்னு சொல்லுவாங்க. டேக்னாலும் எலமெண்ட்னாலும் ஒன்று தான். இது உள்ள இருக்கிறதுக்கு பேரு டேக் நேம். லைக் H1 tag, P tag. P means paragraph. Okay, this is what I'm. Then attributes. Attributesனா என்னன்னா, ஸோ இப்போ லைக் ஒரு இமேஜ் நம்ம ஒரு வெப்சைட்ல ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் கொடுக்குறோம், இமேஜ் டேக் கொடுக்குறோம். சோர்ஸ் SRCனா சோர்ஸ், எக்ஸ்பென்ஷன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வேல்யூ, அந்த இமேஜோடைய அட்ரஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு attribute. இந்த சோர்ஸ்ன்றது attribute, இந்த இமேஜ் கேர்ள் பிஎன்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெப்சைட்ல இமேஜ் எப்படி ஆட் பண்றதுன்னா, ஸோ அதுக்கு இது டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட் ஃபோல்டருக்குள்ள இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. டவுன்லோட், ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் .html, இது ஒரு ஃபைல், HTML ஃபைலு. siva.html, இது ஒரு ஃபைலு. siva.jpg, இது ஒரு ஃபைல். இது இமேஜ். ஸோ இந்த இமேஜை தான் நான் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள இமேஜ்ன்ற டேகை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ இமேஜ்ன்றது செல்ஃப் டேக்னா என்னன்னு தெரியுமா? செல்ஃப் டேக்னா தெர் இஸ் நோ ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாடிக்கு இங்க ஓப்பன் டேக் இருக்கு. ஸோ அகைன் பாடிக்கு க்ளோஸ் டேக் இருக்கு. இமேஜுக்கு செல்ஃப் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜுக்குள்ளேயே இது க்ளோஸ் பண்ணிடுவோம், ஒரே டேக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய ஆட்ரிபியூட்டை கொடுக்க போறோம். அதாவது நம்ம இமேஜ் எங்க இருக்கு? சிவான்னு இருக்கு. இது இருக்கு சிவா. இந்த இமேஜை இங்க கொடுக்க போறேன். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. சிவா டாட் ஜேபிஜே அந்த எக்ஸ்டென்ஷனோட டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். ஸோ இமேஜ் இங்க வரல. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, நம்ம அங்க சேவ் பண்ணல. இப்போ சேவ் பண்ணல. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ரன் பண்றேன். சேவ்டு. அதேதான். இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு
இப்போ ரன் பண்றேன், இமேஜ் வரல. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஸோ இந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து நம்ம தப்பா கொடுத்துட்டோம். எஸ்ஆர்சின்னு கொடுக்கணும், எஸ்சிஆர்னு கொடுத்துட்டேன், சாரி. சோர்ஸ், இமேஜோடைய சோர்ஸ் எங்க இருக்கு? சோர்ஸ் இதோட வேல்யூ, இதுதான் ஆட்ரிபியூட் அண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். நீங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்க வந்து இந்த ஃபைல் லொகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லோக்கல் சர்வர்ல இருந்து வருது. ஸோ திஸ் இஸ் ஐபி அட்ரஸ், என்னுடைய சிஸ்டமுடைய ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, இது வந்து என்னுடைய லோக்கல் அட்ரஸ். இப்போ இந்த அட்ரஸ்ல தான் இந்த HTML ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. So this is what I can say. ஸோ இதுதான். அடுத்து வந்து ஹெட்டிங் டேக்ஸ். ஹெட்டிங் டேக்ஸ் வந்து பொதுவாக H1ன்னு இது பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே வந்து கொடுக்குறேன் ஹெட்டிங் டேக் H1 டேக் அப்படின்னு கொடுக்கும்போது திஸ் இஸ் சிவா அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் சிவான்னு கொடுக்கும்போது சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பெருசு வந்துருச்சா? திஸ் இஸ் சிவா. இதுதான் ஹெட்டிங் உடைய பவர். ஓகே, தென் வந்து இமேஜ் பெருசாக இருக்கு, அது எப்படி சின்னது பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் கற்றுக்கல. கற்றுக்கினதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பேராகிராஃப்ஸ். ஹெட்டிங்ஸ்க்கும் பேராகிராஃப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஹெட்டிங்ஸ்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், பெருசாக வரும். திஸ் இஸ் ஹெட்டிங். ஓகே, HTML டிஸ்பிளேன்றது வந்து ஒரு ஹெட்டிங்கு. இது கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்மாலாக இருக்கு. இதுதான் பேராகிராஃப். இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். P டேக், பேராகிராஃப் டேக். இதை வச்சு தான், இது வந்து செல்ஃப் டேக்ல ஓப்பன் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இமேஜஸ்ல கொடுக்கும்போது 2 ஆட்ரிபியூட் கொடுக்கணும். சோர்ஸ், இமேஜ் எங்க இருக்குன்னு ஒன்று கொடுக்கணும். அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ். இஃப் சப்போஸ் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து எங்க போச்சு? இந்த இமேஜ்ல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா எனக்கு இது ஒன்று காமி. எதை காமி அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர், ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த இமேஜில் ஒரு கொலாப்ஸ் பண்ணிருக்கேன், இதில் வந்து ஒரு எரர் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டில் இது நான் சேவ் பண்ணிட்டேன், ஓப்பன் சர்வர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இமேஜ் வரலைங்க. தென் ப்ரொஃபைல்னு வருது அதுக்கு பதிலாக. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல 4-5 ஃபோட்டோஸை வச்சு ஒர்க் பண்ணுறோன்னா எந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவா ஒரு கீவேர்டோ ஒரு வேர்டோ கொடுத்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, டெவலப்பரோட ஐடென்டிஃபிகேஷன், அது யூசரோட ஐடென்டிஃபிகேஷன். வைல் வந்து யூசருக்கு ஸ்லோவாக நெட்ஒர்க் கிடைக்கும் போது சர்வர்லேருந்து அந்த இமேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். தட் டைம் த கீவேர்டு ஷூஸ் வாட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. இது HTML பிளாக் வந்து இன்லைன் பார்த்தாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளாக்னா இது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் வந்து ஒரு லைவ் சர்வர் கொடுக்குறேன்.
இது இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே பிளாக் டைப் ஆஃப் கமாண்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளாக் டைப் ஆஃப் கமாண்ட்ல கொடுக்கும்போது இது ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணிக்கும். அதே இன்லைன்னு கொடுக்கும்போது இது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் கூட நம்ம இன்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இது மட்டும் தான் சொல்ல வந்தேன். ஸோ இன்னைக்கு ஓவர், நாளைக்கு கற்றுக்கிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் சொல்லித்தரேன். அது வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணிக்கிற ஒரு செஷனை தான் இதை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.